நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3 ஓடிஐ மேட்ச் விளையாட போறாங்க. எஸ்பெஷலி நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து இந்த ஓடிஐ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகப்போகுது. அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் சரி, ரோஹித் சர்மா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ்ங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன குட் நியூஸ் அப்படின்னு நீங்க வந்து கேட்குறீங்களா? என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா மீண்டும் ஓடிஐ அணியில கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா, சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து இன்ஜூரி ஆயிட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர் துணை கேப்டன் அவரும் பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிட்டாரு. அதனால ரோஹித் சர்மா மறுபடியும் இந்திய அணியில ஓடிஐ கேப்டனா வரதுக்கு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே தெளிவா டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இப்போ வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து கழுத்துல இன்ஜூரி காரணமாக வந்து கழுத்துல ஏதாவது சுளுக்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் ப்ளே பண்ணல. செகண்ட் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா அவரால் விளையாட முடியாமல் போயிருச்சு. அதனால ரெண்டாவது டெஸ்ட்டில் அவர் வந்து விளையாடுவாரா இன்னும் விளையாட மாட்டாராங்கிற அறிவிப்பு வந்து இன்னும் வெளிவரவே இல்லை. அந்த இன்ஜூரி இந்த ஒரு ரெக்கவர் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா மருத்துவமனைக்கு கொண்டு போனவர் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் திரும்பல அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரு இந்த ரெண்டாவது டெஸ்ட்லேருந்து விளையாடுவாரா விளையாட மாட்டாங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஓடிஐ சீரீஸில் விளையாடும்போது ஃபீல்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரிங்கிறது ஆயிடுச்சு. அதனால அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ரெக்கவர் ஆகல. அவரும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. அவரும் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் துணை கேப்டனாகவும் சுப்மன் கில் வந்து கேப்டனாகவும் நியமிச்சு வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்போ வந்து இன்ஜுரி காரணமாக வந்து விலகி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஓடிஐ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சீரியஸில் வந்து இவங்க 2 பேருமே விளையாடலை அப்படின்னா இவங்களுக்கு பதிலாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவி யாருக்கு வரப்போகுதுன்னு நம்ம தங்க தலைவர் ரோஹித் சர்மாவுக்கு மறுபடியும் கேப்டன்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மறுபடியும் ரோஹித் சர்மாவை நம்ம வந்து ஓடிஐ ஃபார்மேட்டில் கேப்டன்சியை எடுத்து பார்க்க போகிறோம். மறுபடியும் தங்க தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு பிசிசிஐ வந்து கேப்டன் பதவி கொடுப்பாங்களா? இல்லை வந்து கேஎல் ராகுல் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஐ ஸ்குவாடில் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரோஹித் சர்மாவுக்கு இந்த கேப்டன்சி கொடுப்பாங்களா? இல்லை ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுப்பாங்களா? இல்லை கேஎல் ராகுலுக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா அவங்க வந்து ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்னு ஹர்திக் பாண்டியா, கேஎல் ராகுல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கேப்டன்சி கொடுப்பாங்களா? அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. ரோஹித் சர்மாவுக்கு மறுபடியும் கேப்டன்சி கொடுங்கப்பா, சவுத் ஆப்பிரிக்கா அடித்து தும்சம் பண்ணுறோம், 3 ஓடிஐ மேட்ச்சு 3க்கு 3 ஜெயிச்சு ஒயிட் வாஷ் பண்ணுறோம் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கூச்சலிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இது வந்து நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியோட கையில் தான் இருக்குது. ஏன்னா கேப்டன்சி பதவி ரோஹித் சர்மா கொடுப்பாங்களா? இல்லை சீனியர் கில் அந்த ஹர்திக் பாண்டியா கொடுப்பாங்களா? ஒரு கேள்வியாக இருக்குது. ப்ளஸ் உங்கள் கருத்தை வந்து சொல்லிடுங்க. ரோஹித் சர்மாவுக்கு மீண்டும் கேப்டன்சி கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சந்துரு செக்ஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.